அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்சல் ஓப்பனிங் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து என்ன, நார்மல் நம்மளோட ரொட்டீனுக்குள்ளே வரணும் இல்லையா? ஸோ கொண்டுட்டு வந்த திங்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற ஒரு சில திங்ஸ் எல்லாத்தையும் முதல்ல அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இறங்கியாச்சு. தேர்ஸ்டே போல் நாங்கள் வந்துட்டு துபாய்க்கு வந்தோம். ஃப்ரைடே அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். பார்சல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருந்தது. ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அன்றைக்கி லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் என்னால் கொடுத்து விட முடியல. ஏன்னா முக்கியமான இந்த வெங்காயம் தக்காளி மாதிரியான வெஜிடபிள்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நாளையிலேருந்து சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் எனக்குமே ஃப்ரெண்டு வந்துட்டு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த குக்கிங் ஒர்க் வந்துட்டு எனக்கு அன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்ருந்தேன். அண்ட் இந்த டைமில் ஒரு சிலர் கேட்ட ஒரு சின்ன அப்டேட் வந்துட்டு கொடுத்துட்றேன். நூர் எஜுகேஷன் சென்டரில் மறுபடியும் டைலரிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அகைன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. இவங்களோட டெய்லரிங் கிளாஸில் பேசிக்லேருந்து உங்களுக்கு பேபி ட்ரெஸ்லேருந்து ஃப்ரெண்ட் ஓப்பன் அபாயாஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 30 சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுக்கு டெய்லரிங் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் வெளியில் போய் கற்றுக்கிற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வெளியில் எங்கேயுமே போகாமல் வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலயமா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேரீ ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எடுக்கிறாங்க. இப்போ உள்ள காலத்தில் துணியோட விலையை விட தையக்கூலியோட விலை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ் நம்ம பிள்ளைங்களோட ட்ரெஸ் தைக்கிறதுக்காவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னுமே நீங்கள் டெவலப் பண்ணி வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சின்னதாக மாதம் ஒரு வருமானமும் உங்களால் எடுக்க முடியும். அது உங்களோட கையில் தான் இருக்குது. இது வீட்டில் நம்ம சும்மாவே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கில்ட்டி ஃபீலிங் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெண்களோட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்கும் போது கிடைக்கிறதுக்கும் சம்பாதிக்காமல் சும்மா இருக்கும்போது கிடைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசமே வேறு தான். இது நிறையா பெண்கள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குது, நம்மளே ஏதாவது சின்னதாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அண்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும் கொண்டுட்டு வர முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ மற்ற எண்ணெய் வந்துட்டு கொண்டுட்டு வந்திருந்தேன். கடல் எண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், அதெல்லாம் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அது போக நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் அதுவுமே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா அது ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் எனக்கு. அண்ட் நல்லெண்ணெய் பாட்டில் மட்டும் சும்மா அப்படியே வச்சுருக்கேன். சரி வந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இங்கே வாங்கிட்டு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். பிள்ளைங்க 2 பேரும் ஃபஸ்ட்டே போயிட்டாங்க அங்கே. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தொழுதுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நான் இருந்த பில்டிங்கு. ஸோ நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்தேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த ஃப்ரெண்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த பில்டிங்க்கு வந்தப்போ தான் இவங்க வந்து எனக்கு பழக்கமே ஆனாங்க. ஸோ இந்த இருக்குது இல்லையா, இதில் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா என்னோடய பழைய வீடு வந்துட்டு வரும். ஸோ இப்போ மேலே போல் நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் லஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்டோட சன் வந்துட்டு சின்னவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பாயெல்லாம் விரித்து சாப்பாடெலாம் எடுத்து வைப்போம் இல்லையா? ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு அவங்க தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பாடு எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக தேர்ஸ்டே நாங்கள் வந்தோம். அன்றைக்கி டின்னரே வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ சொன்னதுக்கப்புறம் அப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு கண்டிப்பாக லஞ்சுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், அதுக்கப்புறம் மட்டனில் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டைலில் ஒரு கறி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65, ரைத்தா எல்லாமே இருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக சாப்பிட்டாச்சு.
அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டுட்டு நான் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பிள்ளைங்க வந்துட்டு வரல, விளையாட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க பசங்களோட சேர்ந்து. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் இன்னுமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு மெயினாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். இந்த காய்கறி, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா மற்ற திங்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்துட்டோம். ஒரு 2-3 மாதம் இல்லை 3-4-5 மாதத்துக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அது வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம். இடையில 1-2 இல்லாதது மட்டும் நம்ம வெளியில் வாங்கிக்கலாம். மற்றபடி வெஜிடபிள்ஸ் வந்து மஸ்ட்டாக நம்ம வாங்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மகரிப்லாம் தொழுவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் செம்பு பானை வந்துட்டு ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருந்தேன். சரி அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை தான் கழுவிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக செம்பு பாத்திரம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது இல்லை, பட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம குடிக்கும் போது அதில் வந்து நிறைய சத்து இருக்குதான். அதாவது பிடிச்சி வச்சுட்டு உடனே குடிக்கிறத விட கொஞ்சம் நல்லா அதில் ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம குடிக்கும் போது நிறையா சத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாக தெரியலை. யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். இதை எப்படி வாஷ் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா வாஷ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி மட்டும் வச்சுருந்தேன். ஸோ நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தண்ணி பிடிச்சி அப்படியே ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கடையில் டீயும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ டீலாம் சாப்பிட்டுட்டு மகரிப்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ நான் சுரஃபாமா அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு அவங்களோட பையன் எல்லாருமே தான் போயிருந்தோம். நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட் தான் பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். இங்கே நார்மல் டைமை விட வெள்ளிக்கிழமை பயங்கர கூட்டமாக இருக்கும். அதுவும் மற்ற இடத்தெல்லாம் விட அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிற செக்ஷன் பக்கம் பார்த்திங்கன்னா செம்மையாக கூட்டமாக இருக்கும். மார்னிங்கே வந்துட்டோன்னா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிக்கலாம். ஈவினிங்க்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு 2 நாள் லீவ் இல்லையா, சாட்டர்டே சண்டே. ஸோ வீக்கெண்ட் அப்படின்றனால அந்த டைமில் நிறைய பேர் வருவாங்க. பட் இப்போ போயே ஆகணும், சுத்தமாக திங்ஸ் இல்லை. மார்னிங்கும் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டோம் அப்படின்றனால இப்போ தான் வந்திருந்தோம். நம்மளுக்கு எப்படியும் முக்கியமாக தேவைப்படுது இல்லையா. ஸோ அதனால் தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்து எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு சொல்கிறீங்க, தயிர் வந்து வீட்டில் ரெடி பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள பாலில் எனக்கு வந்து தயிர் சரியாக வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் இந்த மர்மம்னு ஒரு தயிர் எடுத்திருக்கேன் இல்லையா, இதே மில்கில் தான், அது மர்மம்ங்கிற ஒரு பால் தான் நான் வாங்குவேன். ஸோ அதே மில்கில் தான் நான் வந்து தயிர் பண்ணுவேன். ஸோ அவங்களுமே அந்த இதில் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அதை எடுத்திருக்கேன். வீட்டில் நான் ட்ரை பண்ணேன் 2 தடவை. ரொம்ப தண்ணியாக வந்த மாதிரி இருந்தது. மேபி இப்போ சம்மர் டைம் அப்படின்றனால நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்தது அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு வேலையாக பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நான் முழு தேங்காவை அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்குள்ளே தான் எனக்கு தெரியும். ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடிலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2-3 மாதம் ஆனாலும் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னா. ஏன்னா நம்மளாம் உடைச்சதை தான் ஃப்ரிட்ஜில் வைப்போம், உடைக்காதது இருந்ததுன்னா வெளியில் தான் வைப்போம். வெளியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு, மறந்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு கெட்டு போயிடுது. பட் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா 2-3 மாதம் ஆனாலும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த வேலை பார்த்திங்கன்னா மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஏதோ வேலை ஓடுற மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணாத ஒர்க்காக இருந்தாலும் அது இருந்ததுனா தான் நமக்கு ஏதோ திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இஞ்சிலாம் பார்த்திங்கன்னா தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த அகரில் ஒரு சாப்பர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு பூண்டு உரிக்கலாம்.
ஸோ பெரிய வெள்ளைப்பூடு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்ல எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு இதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2-3 தடவை நம்ம சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நிஜமாக சூப்பராக வந்துட்டு தோல் உரித்து தந்துடுது. நான் இந்தியாவில் வச்சுட்டு ரொம்ப சின்ன வெள்ளைப்பூடு வந்துட்டு உரித்து காட்டினேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் நல்ல பெருசு. இது வந்து இன்னுமே சீக்கிரமாகவே ஃபுல்லாக தோல்லாம் உரிச்சிருது. சொல்லப்போனால் ஒரு 85 to 90% வந்து நல்லாவே உரிச்சிருது. ஒரு 1 இல்லை 2 அது மட்டும்தான் அப்படியே முழுசாக கிடக்கிற மாதிரி இருக்குது. நல்லாவே இருக்குது. ஒரு சிலர் வந்து சின்ன வெங்காயம் இதில் உரிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் ட்ரை பண்ணலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியுதா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இப்போ பூடு வந்து பார்த்திங்கன்னா உரித்து எடுத்துட்டேன். மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி அப்படியே அலசிட்டு ஒவ்வொரு பூடாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாதிக்கு பாதி அப்படியே குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா பூண்டு உரிக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ இந்த வேலை எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் இஞ்சி வந்துட்டு தோல் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு கொஞ்சம் பீஸ் போட்டுட்டு பேஸ்ட் வந்துட்டு அரைச்சி 2 பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் இதோட லிங்க்குமே ஒரு சிலர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் இருக்குது. ஸோ இப்போ இஞ்சியுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். வெள்ளைப்பூடு வந்து கட் பண்ணலை, அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சிரும். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் வந்து ஊற்றி அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா இந்த வெள்ளைப்பூடுக்கு வந்து பச்சையாயிரும். ஸோ அதனால் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். எண்ணெய் சேர்த்து அரைக்கிறனால ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எப்படியும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி அரைக்கும் போது இன்னுமே அதோடய ஸ்மெல் எல்லாமே மாறாமல் இருக்கும். ஸோ ஒரு 1.5 பாட்டில் கிட்ட வந்தது. சரி, எப்படியும் இதை வந்துட்டு ஒரு மாதம் கிட்ட ஓட்டலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை வேணாம், வீட்டில் வந்து சிம்பிளாக ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹைப்பர் போயிருக்கும் போதே ஒரு இட்லி மாவு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, இன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட்லிக்கு வந்து முதல்ல பார்த்திங்கன்னா ஊற்றி அவிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சிம்பிளாக தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டாச்சு. இட்லி தேங்காய் சட்னி அப்படின்னா ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும்ல நமக்கு. ஸோ அந்த வேலையை முடிச்சாச்சு. ஸோ சட்னிக்கு வந்துட்டு தாளித்து ஊற்றி அதை ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கடையில் இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகலை, அடுப்பில் தான் இருந்தது. அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, செம்பு பானை. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு தூக்கி வச்சாச்சு. ஏதோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் ஏதாவது நம்ம பண்ணும்போது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இட்லியுமே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஹைப்பரில் வந்துட்டு நான் வரும்போதே மீன் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு சாட்டர்டே ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அவங்க போயிட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லையா, அது வந்து சமைச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து விடணும் இல்லையா ஆஃபீஸ்க்கு. ஸோ சிம்பிளாக பிரெட் ஆம்லேட் தான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். ஏன்னா மாவு வந்துட்டு வாங்கிட்டு வந்தது நைட்டு முடிஞ்சிருச்சு. ஏன்னா இட்லி அவசரம் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஸோ பிரெட் ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் கொண்டுட்டு போகிற வேலை அப்படிங்கிறனால லஞ்ச் பேக் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஆடி யூனிரேப்ஸ் பேப்பர் ஃபைலில் வந்துட்டு இந்த பேக் வரும் இல்லையா, அதுக்குள்ளே வச்சுட்டு இன்னொரு கவரில் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு அது வந்துட்டு கீழே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையோட டீயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. அண்ட் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கான வேலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நாளே அங்கே ஹைப்பரில் மீன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே அவ்வளோவா பிடிக்கல, எந்த மீன் வாங்குறது அப்படின்னே தெரியல. சரி, பேசாமல் இந்த சாலை மீன் வந்துட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு நல்லா பிடிக்கும். அண்ட் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சாலை மீன் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா எல்லாருமே இந்த மீன் வந்து ஆக்குனா சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க, முள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொரிச்ச மீனுன்னா முள் வந்துட்டு நல்லா பொரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் பொரிக்கிறதுக்கு நிறையா எடுத்துட்டேன். அதுக்கு மசாலாலாம் தடவி வச்சுட்டு மீனானமும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அடுப்பில் வந்து வச்சுட்டேன், கூட்டி வச்சுட்டேன். ஸோ கொதித்து வந்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றினா போதும்.
இன்னொரு பக்கம் ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். அதை வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தேன். அண்ட் மீனுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்குமே தாளித்து ஊற்றிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிக்கணும். அதுக்கப்புறமா மீன் வந்துட்டு பொரிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். அண்ட் கூடவே வந்து இந்த சால மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் துவையல் அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்டாக எங்கள் ஊர் பக்கம் காயல்பட்டினம் சைடு வந்து மீன் குழம்பு பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த துவையல் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையுமே நான் கொஞ்சம் ரெடி பண்ணேன். நல்லா இருந்தது இந்த காம்போ. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறமா நான் ரெடி பண்ண ஃபஸ்ட் லன்ச் இது. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்துட்டு ரொம்பவே நல்லா போச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்படியே நார்மல் விலாக்ஸ், ரொட்டீன்ஸ், அவுட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.